நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. துதி பாடலை பாடி நாம் ஆண்டவரை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டன பண்ண நாள். இதில் களி கொண்டு மகிழ கடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் ஒருமித்து நாங்கள் இல்லங்களில் இருந்து ஆராதிக்கும் பாக்கியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஊடகங்கள் மூலமாக இல்லங்களிலிருந்து ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். அவ்விதமாக இந்த நாளில் ஏறெடுக்கிற ஆராதனையில் தேவரே தலைவராயிரம் நடத்தும். ஆராதனையில் பங்கெடுக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாய் அமையட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக யாவரும் எழுந்து 7வது ஞான பாடலை பாடுவோம். நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக வந்தாதி கர்த்தர் அண்டையில் வணக்கம் செய்வோமாக என்ற 7வது ஞான பாடல். முறையாக வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 1 முதல் 12வது வசனம் முடிய. சங்கீதம் 51 முதல் 12 வசனங்களும் முறையாக வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் இருக்கும்போது உம்முடைய பரிசுத்தங்களும் தயாரிக்கிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கைகூறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். தேவனே, சுத்திகரித்து என்னை சிருஷ்டியும், நிலைவரமான உள்ளத்தில் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலே எடுத்துக் கொள்ளாமலும் இரும். தன் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை,
நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்விதமான அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறான். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே ஆராய்ந்து நம் குறைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம், ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்தில் ஆராதிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் நம்மை பரிசுத்தமாய் தகுதிப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. பரிசுத்தமில்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. ஆகவே இந்த நேரத்தில் தேவனை தரிசிக்கவும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து நம்மை தகுதிப்படுத்துவோம். கடந்த நாட்களில் நாம் தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள் ஏராளம். ஒவ்வொன்றாக நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு விரோதமாய், நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய், சகோதரர்களுக்கு விரோதமாய் பல தவறுகளை நாம் செய்திருக்கலாம். நாம் செய்த எல்லா தவறுகளுக்காக மனஸ்தாபப்படுவோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற திருவார்த்தைக்கு இணங்க நம் குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தின் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவோம். பாவத்தை பகைத்தாலும் பாவிகளை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களையே நாங்கள் ஆராய்ந்து குறைகளை உணரவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் அருள் தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். அந்த தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்தாயக்கானை போல பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி எங்கள் பாவங்களை உணர்ந்து உம்மிடத்தில் வந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு இரங்கும், எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மாற்றும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தாரும், பரிசுத்த ஜாதிகளாக எங்களை மாற்றும், உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், உமக்கு பிரியமாய் வாழவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாய் மாறவும் எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக இனத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்ன பக்தன் தாவீதை போல ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்ப்போம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்மை கண்ணன் மணியை போல பாதுகாத்தான். நம்முடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தந்தான். நம்முடைய பிரயாண வேளைகளில் பாதுகாப்பு அளித்தான். தேவையான அப்பத்தை தண்ணீரை தந்தான். சுக வாழ்வையும் சமாதானத்தையும் தந்தான். ஆண்டவரை தொழுது கொள்ள இல்லத்தில் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்க பேர்பட்ட ஒரு வாய்ப்புகளை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறான் என்று பக்தன் சொன்ன வண்ணமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். நம்முடைய நன்றி பலிகள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி சங்கீதக்காரனாகிய தாவீதோடு சேர்ந்து
ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அமருவோம். திருமறையிலிருந்து ஒரு பகுதியை படிக்க கேட்போம். படிக்க வேண்டிய திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், வசனங்கள் 44 முதல் 49 முடிய. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44 முதல் 49 வரையிலும் உள்ள வசனங்கள். அவர்களை நோக்கி, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தொன்று எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் இணைந்து எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்தின்று எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீண்டும் ஒரு பரிசுத்த நாளிலே சமூகத்திலே நாங்கள் கூடி உம்மை நோக்கி பார்க்க ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேசமெல்லாம் பயங்கர சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிற நிலைகளிலும் ஆவியானவர் எங்களை கண்ணோக்கி பார்த்து ஆலயத்தை திறந்து உம் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு அனுபவங்கள் எங்களுடைய வாழ்விலே வருமோ என்று சொல்லி நாங்கள் யாரும் எதிர்பார்த்ததில்லை. நாங்கள் நினைத்ததும் இல்லை, சிந்தித்ததும் இல்லை. ஆனாலும் கடைசி காலங்களிலே கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் இப்பேற்பட்ட சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கேட்பீர்கள், காண்பீர்கள் என்ற வேத வசனத்தின் அடிப்படைகளிலே இந்த கொடிய தொற்று நோயின் பயங்கரங்கள்
தேசத்தின் எல்லா மக்களையும் அதிர வைக்கக்கூடிய அளவிலே செயல்பட்டு கொண்டிருப்பதை நீர் அறிகிறீர் சுவாமி. இவைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை என் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதபடிக்கு எங்களை ஆசீர்வதிக்கிற என் ஆண்டவருடைய கரம் எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் உண்மை அறியாமல் எதுவும் இந்த உலகிலே நடப்பதில்லை கர்த்தாவே. அப்பேற்பட்ட நிலைகளிலே இந்த வியாதியின் கொடுமை இந்த தேசத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு மாறி போக என் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வியாதியினாலே மிகுந்த சிரமப்படுகிற அநேக பிள்ளைகள், லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்த உலகத்திலே எதிர்பாராத நிலைகளிலே மரணத்தை சந்தித்தார்கள். அநேக பிள்ளைகள் ஆண்டவரை மருத்துவமனைகளிலே தங்கி சிகிச்சை பெறுகிறார்கள், இல்லங்களிலே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய வல்லமையுள்ள கரம் தேசத்திலே வெளிப்படட்டும் கர்த்தாவே. கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பரிசுத்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஆண்டவரே. இந்த தொற்று வியாதி ஒருவருக்கும் ஒருவர் பகிர்ந்து விடாதபடிக்கு என் ஆண்டவர் பாதுகாவலை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாதியின் பிடிகளில் இருக்கிற மக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி போராடி உழைக்கிற எங்களுடைய மருத்துவர்கள், ஆண்டவரை தாதிமார்கள், இன்னும் சுகாதாரத்துறை பணியாளர்கள், காவல்துறையிலே பணி செய்கிற பிள்ளைகள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோருமாக இணைந்து மக்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கும் போது அந்த முயற்சிகளை எல்லாம் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்துல இந்த சூழல்களிலே வேலை வாய்ப்புகளை இழந்து ஆண்டவரை அன்றாடம் வாழ்வுக்கான போராடுகிற அநேக பிள்ளைகள், ஒருவேளை உணவுக்காக உடைக்காக சிரமப்படுகிற அநேக பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டு வாழ்வுக்கான உயர்வுகளை கண்டு சந்தோஷமடைய என் ஆண்டவர் புது வழிகளை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, வேதனையோடும் ஆண்டவரை தவிப்புகளோடும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், இயற்கையின் சீற்றங்களினாலே பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இன்னுமாக பல்வேறு தீராத வியாதிகளோடு நீண்ட நாட்களாய் கடினப்படுகிற பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்படட்டும். தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் இந்த உலகில் அனுப்புவீராக. எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குன்றிலிட்ட தீபத்தை போல இலங்கி பிரகாசிக்கத்தக்கதான நடத்துதல்களை எங்களுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தந்து கொண்டிருப்பதனால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்களுடைய விசுவாச மக்கள் மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் உள்ள இந்த பகுதியில் உள்ள அநேக பிள்ளைகள் இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தெய்வீக பிரசன்னத்தை எங்களுடைய திருச்சபையின் வழியாய் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள என் ஆண்டவர் திருச்சபையின் வழியாய் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் என் ஆண்டவர் கண் நோக்கி பாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தேவைகளை நாங்கள் எண்ணுவதற்கும் சிந்திப்பதற்கு முன்பதாகவே அறிகிற என் ஆண்டவருடைய கரம் அந்த பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கடினமான உழைப்புகளை வெளிப்படுத்தி அன்றாடம் வாழ்வுக்காக போராடும் போது அவைகளிலே ஆண்டவருடைய நடத்துதல் அதிகமாய் உடனிருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம் சுவாமி. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்பதான வேத வசனங்களை அனுப்பி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, வாழ்வு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய கல்வி, எதிர்கால வாழ்வுகள், வேலை வாய்ப்புகள் அனைத்திலும் நம்முடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு கால சூழல் நிமித்தம் எந்த விதமான பலவீனங்களும் கஷ்டங்களும் இல்லாதபடிக்கு என் ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். வயது முதிர்ந்த பெற்றோர்கள் எல்லா குடும்பங்களிலும் உண்டு கர்த்தாவே. பெற்றோர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. முதுமையிலே வருகிற பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டாக்கி சந்தோஷத்தின் பாதைகளிலும் சமாதானத்தின் பாதைகளிலும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றும்படியான நல்ல பலனையும் ஆற்றலையும் என் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம் ஐயா. நீண்ட நாட்களாய் வியாதியோடு இல்லங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்காய் வேண்டுகிறோம். இயேசுவின் கரம் தொடட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். பல்வேறு விதமான தேவைகளோடும் கடன் பாரத்தோடும் பிரச்சனைகளோடும் பிசாசின் கிரியைகளோடும்
பில்லிசூனிய கட்டுகளோடு போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய பலத்த கரம் பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கட்டும். தேசத்திலே தந்திருக்கிற நல்ல மழைக்காய் ஸ்தோத்திரம். இயற்கையின் சீற்றங்களினாலே பாதிப்புகள் ஏற்படாதபடி என் ஆண்டவர் காவல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம் ஐயா. எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே எல்லாம் எங்களுடைய அளவுக்கு மட்டும் போதுமானதாக இருக்க ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம். திருச்சபையின் சபைக்குழு அங்கத்தினர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வாஞ்சிக்கிற காரியங்களை நிறைவேற்றுங்க. திருப்பணி சார்ந்த காரியங்களில் ஈடுபடும் போது உம்முடைய கிருபையும் சமாதானமும் பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கட்டும். ஆலய உதவி பணிகளை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய திருப்பணி சார்ந்த காரியங்களை உண்மையாய் நிறைவேற்றும் போது தூய ஆவியானுடைய கிருபை பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கட்டும். போயவருக்காய் குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய திருப்பணி சார்ந்த காரியங்களில் ஈடுபடும் போது தூய ஆவியானுடைய வழிநடத்துதல் இன்னும் அதிகமாய் பிள்ளைகளுக்கு துணை செய்யட்டும். தகப்பனே, தொழுகையின் தொடர்ந்துள்ள பகுதிகளை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. தூய ஆவியானவர் கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று இயேசு இரட்சகரின் வழி வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய புத்தெழுச்சி பாடல் புத்தகத்திலே 203வது பாடல் 203 முதல் 3 சரணங்களை இணைந்து பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்ற பாடலில் முதல் 3 சரணங்கள் 203வது பாடல். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்கவர்களே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே
தொழுகையிலே எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த சூழல் சார்ந்த நிலைகளிலே ஆவியானவர் நமக்கு பாராட்டுகிற எல்லா சூழல்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய பிரசன்னம் நிறைக்கப்பட தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தின் பிந்தின பகுதி. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தலையங்கம் தூய ஆவியரை எதிர்நோக்கி காத்திருத்தல். தூய ஆவியரை எதிர்நோக்கி காத்திருந்தல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக பாடுகளுக்கு உட்பட்ட பின்னாலே அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்த பின்னாலே சீடர்களை திலப்படுத்தும்படி அவர்களை ஆற்றல்படுத்தும்படி 40 நாட்கள் அவர்களோடு கூட இயேசு தங்கியிருந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதனை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சீடர்கள் அநேக நேரத்திலே தயங்கினார்கள். அவர்கள் ரோம அதிகாரியுடைய ஆதிக்கத்திலிருந்து பயப்பட்டு அவர்கள் தங்களை ஒளிந்து கொள்ளுகிற அளவுக்கு மிகவும் சிரமத்தோடு இருந்த இந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய இறுதி உரையிலே சீடர்களிடம் திட்டமாய் கூறியது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தேற்றி இந்த தூய ஆவியானுடைய செயலாற்றுதலை நீங்கள் உலகமெங்கும் எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தினார். இந்த ஆவியானவரை எதிர்நோக்கி காத்திருந்த அனுபவத்தை இயேசு இங்கே விளக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று சொன்னார். நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள், தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் என்று சொல்லி இந்த நிலையிலே தான் உடனிருக்கின்ற வல்லமையுள்ள தூய ஆவியானவருக்காக காத்திருந்த இந்த சீடர்களுக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது பரிசுத்த ஆவியின் வருகையை அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் தங்களுடன், அதாவது திருச்சபையுடன் இருப்பதை உணர்ந்து அங்கே அறிக்கை செய்கிற அனுபவங்களை நாம் பார்க்கின்றோம். இன்று எல்லா மக்களையும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தூய ஆவியானவர் எல்லா மக்களையும் தேற்றிக் கொண்டிருக்கிறார். யாருக்கு? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. யாருக்கு? அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவராக தெரிந்து கொண்ட மக்களுக்கு. அப்பேற்பட்ட நிலைகளிலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அனைத்து ஆற்றலுமுடைய ஆண்டவரின் இந்த ஆளுகையையும் ஆற்றலையும் இன்னும் தமக்காக பரிசுத்த ஆவியானவராக கிறிஸ்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவராலே திருமுழுக்கு பெற்று இவர்கள் பலனடைந்து உலகமெங்கும் சாட்சியாயிருப்பார்கள் என்று இவர்களை தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அவர்களை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தின் முந்தின பகுதிகளை எல்லாம் நாம் படிக்கும் போது ஆண்டவராகிய கடவுள் கிறிஸ்து அங்கே இவர்களோடு கூட செயலாற்றுகிற நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம்.
2 வாரத்துக்கு பின்னாலே அவர்களோடு கூட இணைந்து எம்மாவுக்கு நேராய் பயணிக்கின்றார்கள். இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் இயேசு என்று சொல்லி அறிந்து கொள்ளவில்லை. அப்போ இப்படி ஒவ்வொரு சூழல்களிலும் அவர்களை தேற்றி, அவர்களை ஆயத்தப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்வதற்காக அவர்களை இந்த ஆவியானவர் உருவாக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவருடைய செயலாற்றுதலை 3 நிலைகளிலே நாம் சிந்தனை செய்யலாம். தூய ஆவியானவரை எதிர்நோக்கி காத்திருத்தல் முதலாவது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது பலனடைய செய்கிறதாக இருக்கிறது. இந்த தூய ஆவியானுடைய எதிர்நோக்கை காத்திருக்கிற அனுபவத்திலே இந்த ஆவியானவர் பலனடைய செய்கிறவராய் இருக்கின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, தூய ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து என்றும் நம்முடன் இருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உடன் இருத்தலை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் உடன் இருக்கின்றார், நம்மோடு கூட இருந்து செயல்படுகின்றார். அவருடைய வல்லமையை உணர்ந்து அறிந்திருக்கிற நாம் அந்த வல்லமையான செயலாற்றுதலை மற்றவர்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவதற்காக நம்மை பலனடைய செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலருடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியின் வல்லமை நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் குரல் கொடுப்பதாகவும் உண்மைக்காகவும் எத்தகைய பாடுகள் எத்தகைய நெருக்கங்கள் அவருடைய வாழ்க்கைகளே வந்தாலும் அப்பேற்பட்ட சூழல்களிலே அவர்கள் தைரியமாய் நின்று எல்லா நெருக்கடிகளையும் சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களை ஆண்டவருக்கு நேராய் இழுத்து கொள்ளும்படி, அவர்களை சேர்த்து கொள்ளும்படி அவர்கள் ஆண்டவரோடு கூட நல் உறவிலே வளர்க்கப்பட்டார்கள். இப்படி பல எதிர்ப்புகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் இந்த வார்த்தைகளை அவர்கள் தைரியமாய் நின்று பேசுவதற்கு காரணம் என்ன? இங்கே தூய ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பலனை அவர்கள் பெற்று அவர்கள் தைரியமாய் நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆவது அதிகாரத்தில் நாம் படிக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகளை அவர்கள் பெற்று ஆண்டவரை ஏற்க மறுக்கிற மக்கள் மத்தியிலே இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் தைரியமாய் ஆண்டவருடைய பலனை பெற்று வார்த்தைகளை சொன்னார்கள். ஆகவே அநேக போராட்டங்களை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அவைகளை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இயேசுவை சிலுவையில் அறைந்த இந்த யூதர்களும் இந்த ரோம ஆதிக்க சக்தியும் கொலை செய்தது போல இந்த சீடர்களும் அவர்கள் பயந்து பூட்டிய வீட்டுக்குள் முடங்கி இருந்த இந்த சீடர்களை இயேசு தைரியப்படுத்தி இயேசு அவர்களை பலனடைய செய்து அவர்களை சாட்சியாக நிறுத்தினார். இயேசு சீசர்களுக்கு சொன்ன கட்டளை, உங்களை மனிதர்களை பிடிக்க அழைக்கப்பட்ட இவர்கள், நான் உங்களை என் பின்னே வாருங்கள், உங்களை மீன்களை பிடிக்கிறவர்களாக அல்ல மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறேன். இப்படி அறைகோல் விடுக்கப்பட்ட இந்த சீடர்கள் பரிசுத்த ஆவியின் வருகைக்கு பின்னாலே அவர்கள் இயேசு மரணத்திற்கு பின்னாலே பயந்து போய் ஒளிந்து போய் காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பேதுரு தன்னுடைய பழைய தொழிலுக்கு நேராய் புறப்படுவதற்கு ஆயத்தமாயிருந்தார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்திலே படிக்கும்போது அங்கே பார்க்கின்றோம். இந்த சூழல்களில் இருந்த இந்த மனிதனை ஆண்டவர் பலனடைய செய்கிறார். ஆண்டவர் பலனடைய செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பலனடைய செய்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி
அங்கே ஆவியானவர் அழைப்பு கொடுக்கும் போது அவன் தன்னை உணர்ந்த வண்ணமாய் தன்னை மீண்டும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி இயேசுவுக்காக சாட்சியாய் நிற்பதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். தூய ஆவியானவர் எப்பேற்பட்ட நிலையிலே இருக்கிற மக்களையும் பலனடைய செய்கிற ஆண்டவர். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோவேல் தீர்க்கர் முன்னுரைத்த பரிசுத்த ஆவியின் பொழிதல் குறித்து தாவீதின் விசுவாசத்தினை சுட்டிக்காட்டி அங்கே பேதுரு அருளுரை ஆற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த அருளுரை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம், இன்னும் 4ஆம் அதிகாரம் 7, 8, 19 வசனங்களை படிக்கும் போது அங்கே ஆவியானுடைய பலனை பெற்று தைரியமாய் அவர் சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை பலனடைய செய்கிறவர். ஒருவேளை ஆண்டவருக்குள் இருக்கின்றோம், விசுவாசத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நம்மை சுற்றியுள்ள சூழல்கள், இந்த உலகத்தினுடைய சூழல்கள், இவைகளை பார்க்கும்போது நமக்குள்ளே பல நேரங்களிலே நாம் மனம் தளர்ந்து போவோம் என்று சொன்னால் இந்த ஆவியானவர் நம்மையும் பலனடைய செய்யட்டும். ஏனென்றால் மனுக்குலம் இன்று அழிந்து கொண்டிருக்கிற நிலைகள், இந்த நிலைகளிலே ஆண்டவர் நம்மை அதிசய பிரகாரமாக அற்புத பிரகாரமாக நம்மை காத்து நடத்துகிறாரே. இந்த சூழல்களிலே நாம் விசுவாசித்திருக்கிற இந்த ஆவியானவரை இன்னும் அதிகமாய் பிடித்துக் கொள்வோம். நம்மை பலனடைய செய்து ஆற்றலடைய செய்து மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை நிறுத்திக் கொள்ள கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவாராக. இரண்டாவதாக நாம் சிந்தனை செய்யும் போது இந்த தூய ஆவியானவர் நமக்கு சாட்சியாய் இருக்க உதவி செய்கின்றார். சாட்சியாய் இருக்க உதவி செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அவருடைய 8வது வசனத்தின் 2வது பகுதியை படிக்கும் போது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இங்கே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்கள் சாட்சியாய் இருப்பார்கள். அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த உயிர்த்த ஆண்டவருடைய நோக்கம். இந்த உயிர்த்த ஆண்டவருடைய நோக்கம் எல்லா மக்களும் ஆவியானவரை தரித்து இவர்கள் தங்களை சாட்சியுடையவர்களாய் இருக்க செய்ய வேண்டும் என்பதே அவரின் நோக்கம். எருசலேம் மக்களிடத்திலே சொல்லும் போது, எருசலேம் முதல் பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் சாட்சியாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு அறையுகுவல் கொடுக்கின்றார். நமது இல்லம், கிராமம், பணியாற்றும் இடம், இந்த சூழல்களிலே பரிசுத்த ஆவியானுடைய ஆட்கொள்ளுதலுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்தால் இந்த சாட்சியின் வாழ்க்கை மேலோங்கி நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இன்று நம்முடைய வெளிப்புற தோற்றங்களையோ இல்லை என்று சொன்னால் நாம் செய்கின்ற காரியங்களையோ அதிகமாய் பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய உள்ளான இதயங்களை ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறவர். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். நாம் வாழுகின்ற சமூகம், நாம் வாழுகின்ற கிராமம், நாம் பணியாற்றுகின்ற இடங்கள், இந்த இடங்களிலே கிறிஸ்துவின் மாதிரி வாழ்வை பிரதிபலிக்கிறவர்களாக நம்மை இயேசுவின் சாட்சிகள் என்று சொல்லி நிறுத்திக் கொள்ள நம்மால் முடிகிறதா என்று சொல்லி நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். இன்றளவும் உலக மக்களுக்கு ஆரம்பகால திருச்சபையை கிறிஸ்துவின் சாட்சியாக்கி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் அப்பேற்பட்ட நிலைகளிலே உட்படுத்தப்பட்ட நிலைகளில் இருந்தாலும் அவர்கள் சாட்சியாய் நின்று தூய ஆவியானுடைய பலனை பெற்று அவர்கள் தங்களை சாட்சிகளாக நிறுத்திக் கொண்டார்கள். ஆகவே இன்றளவும் இந்த வார்த்தைகள் உலகமெங்கும் சொல்லப்படுகிறது. நீங்கள் உலகமெங்கும் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நிலையைத்தான் தூய ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய சாட்சி உள்ள வாழ்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது அங்கே ஒரு சம்பவத்தை சொல்லப்படுகிறது. மத்தேயு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் படிக்கும்போது, பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசல் படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டிய குடும்பம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய்யை சொன்ன காரணத்தினாலே அங்கே சாபம் அவர்களை மேற்கொண்டது. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9 வசனங்களை நாம் படிக்கும் போது, இந்த குடும்பம் தங்களுடைய காணியாட்சிகளை விற்றார்கள். இவருடைய கிரயத்தின் ஒரு பங்கை அவர்கள் பரஸ்பரம் 2 பேரும் ஒளித்து வைத்துக் கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய துணையினாலே அவர்கள் கேட்கும்போது அந்த கேள்விக்கு சரியான பதில் இல்லை. உண்மைக்கு மாறான காரியத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டபடியினாலே தேவ கோபம் அங்கே வெளிப்பட்டது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாட்சியாய் இருக்க வேண்டிய இடத்திலே இவருடைய வாழ்வும் அவருடைய பணிகளும் ஒரு சாட்சியற்ற நிலையை அவர்கள் வெளிப்படுத்தினபடியினாலே ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேலே வெளிப்பட்டது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் பொய் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய மாதிரி வாழ்வை ஆவியானுக்கு விரோதமான சூழல்களை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்பேற்பட்ட நிலைகளிலே தான் இந்த குடும்பம் சாட்சியாய் இருக்க வேண்டிய நிலையை உணராமல் அவர்கள் பாவம் செய்தபடியினாலே, ஆவியானவருக்கு விரோதமாய் அவர்கள் பொய்யை சொன்னபடியினாலே அவர்கள் தேவ தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்கே ஸ்தேவானை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். 7ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்களை படிக்கும்போது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவை நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கின்றேன் என்றார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த மனிதர் ஆண்டவருக்காக தன்னை வைராக்கியமாய் நிறுத்தி கொண்டபடியினாலே, தூய ஆவியானவருக்கு சாட்சியாய் நின்றபடியினாலே அவன் கொல்லப்படுகிற அந்த நேரத்திலும் அவர்கள் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடிக்கிற அந்த சூழல்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்கின்றார். உலகத்தின் பாடுகளையோ இல்லை என்று சொன்னால் தன்னை துன்பப்படுத்துகிற மக்களிடத்திலிருந்து தான் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. இந்த இயேசு எனக்காக அடிக்கப்பட்ட ஆவியானவர், எனக்காய் மீண்டும் உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியானவராய் இன்னும் எனக்காக உடன் இருக்கிற ஆண்டவர். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவன் நிறைக்கப்பட்டவனாய் தன்னுடைய பாடுகளை இயேசுவின் கரத்திலே சொல்லி தன்னை சாட்சியாய் நிறுத்தி கொண்டான். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஆவியானவர் மூலமாய் நாமும்
பலனடைய செய்வோம். நம்மையும் சாட்சியாய் நிறுத்திக் கொள்வோம். ஏனென்றால் இந்த உலகம் அப்பேற்பட்ட நிலைகளிலே சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மரணம் எப்பொழுது சந்திக்கும் என்று சொல்லி எவரும் தங்களுடைய வாழ்வுகளிலே நிர்ணயித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல்கள். இவைகளெல்லாம் இந்த தேசத்திலே உண்டாகுமோ என்று சொல்லி நாம் ஒருவரும் நினைத்து பார்த்ததில்லை. ஆண்டவருடைய ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இல்லங்களிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடமைகளை செய்ய முடியவில்லை. அன்றாடம் வாழ்வுக்காக உழைக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட பயங்கரமான சூழல்களில் வைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். தூய ஆவியானவர் நம்மை பலனடைய செய்கிறார். நம்மை சாட்சியாய் நிறுத்திக் கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரின் கருத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்படைப்போம். தூய ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொழுகையின் நிறைவுக்காக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 206வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 206, ஆவியை அருளுமே சோமி என காரீர் கொடுத்த வானத்தின் அரசு என்ற பாடலை இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். தூய ஆவியானவரை எதிர்நோக்கி காத்திருத்தல் அனுபவத்துலே தூய ஆவியானவர் எங்களை பலனடைய செய்கிறார். எங்களை சாட்சியாயிருக்க எங்களை தகுதிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றும் எங்களிலும் எங்களுடைய வாழ்வுகளிலும் இந்த உலகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற எல்லோருடைய வாழ்வுகளிலும் தூய ஆவியானுடைய செயலாற்றுதல் வெளிப்படுகிறது. அப்பேற்பட்ட நிலைகளிலே எல்லோரும் தூய ஆவியாரை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகிலே வாழ தங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் உடனிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இல்லாதபடிக்கு தூய ஆவியினுடைய ஆற்றலை பெற்ற நாங்கள்
உம்முடைய மாதிரி வாழ்வை இந்த உலகிலே வெளிக்காட்டி அநேகரை இயேசுவுக்கு நேராய் ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலே எங்களோடு பங்கெடுத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்துவீராக. கேட்ட சத்தியங்களை தம்முடைய வாழ்வுகளிலே கடைபிடித்து உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகிலே வாழ தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வுகளோடும் இந்த தேசத்தின் வாழ்வுகளோடும் உம்மை நோக்கி பார்க்கிற அத்தனை மக்களோடும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று இயேசு இரட்சகரின் வழி வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென்.